அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி சேர்க்காமல். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் நான் மிளகாய் தனியாக தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். 2 வரமிளகாய் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் பருப்போடையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாக நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் குழம்பு செஞ்சுருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு குவான்டிட்டி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சுருப்பேன். இது அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். பருப்பு நல்லா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்தா தான் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும் வெங்காயம். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் தக்காளி 2 சேர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. நான் சின்ன தக்காளியாக இருக்கவும் 2 சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிஞ்சு வரட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் காரம் இந்த புளிப்போட பச்சை வாடெல்லாம் போய் நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக கொதிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டை சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடி இது நம்ம போட்ட ரெசிப்பியில் நான் உருண்டையை வேக வச்சு சேர்த்துருப்பேன். பட் இதில் அப்படியே நான் சேர்க்குறேன். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக கொதிஞ்சு வருது பாருங்கள். உருண்டை உடையவே இல்லை, சூப்பராக அழகாக அப்படியே இருக்குது பாருங்கள்.
இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் நம்ம பேஸ்ட் இருக்குல்ல, அதை இப்போ அதில் சேர்த்துக்க போகிறோம். இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு நல்லா கிளறி விடாதீங்க. ஓரமாக அழகாக அப்படி இது பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா உடையாது. நம்ம போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா வந்து அது ஒரு மாதிரி உடஞ்சி இதாகிடும். அவ்வளோதான், ரொம்ப கிண்ட வேணாம். இப்போ இது நல்லா கொதிஞ்சு வரட்டும். சூப்பராக கொதிது பாருங்கள். நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கொதிஞ்சு அழகாக சூப்பராக வந்திருக்கு. உருண்டையும் உடையவே இல்லை பாருங்கள். நல்லா சூடாக இருக்க சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா திக்காக இருக்குது. நல்லா கொதிஞ்சு வரட்டும். தேங்காய் போட்டுட்டு உடனேலாம் அப்படி இந்த மாதிரி இறக்கிடாதீங்க. நல்லா கொதிக்கிட்டோம். அவ்வளோதான், சூப்பராக கொதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை ஒரு ஹாட் பாக்ஸுக்கு நான் மாற்றிக்கிறேன். வேறு பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டைலில் பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் என்ன குக்கிங் vlog போடலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.